ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இப்போ முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன். இது மூட்டு வலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தொகையில் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இல்லை இதை அரைச்சோ இல்லை பொடியாக கட் பண்ணியோ தோசை மாவில் கலந்து தோசை மாதிரி செய்யலாம். ஆனால் இந்த குழம்புல ரொம்ப கசப்பே இருக்காது. சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் எடுத்துக்கிற பொருள் எண்ணெய். இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் கூட வச்சுக்கலாம். இது அரைக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, உப்பு, குழம்புத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். பூண்டு. இப்போ இதெல்லாம் இந்த கீரை முடக்கத்தான் கீரை. இதை நல்லா அலசிட்டு வானலில் எண்ணெய் விட்டு இதை வதக்கிட்டு இந்த பொருளுங்கள்லாம் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை கரைச்சி இந்த புளி தண்ணியில் அதை கலந்துடலாம். கலந்துட்டு தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் விட்டு அதான் நல்லெண்ணெயும் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய்ட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது மூணையும் தாளித்து இந்த கரைச்சதை அதில் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா கெட்டியாகிடும். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது போடுறதுக்கு அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு போட்டேன், சின்ன ஸ்பூனில். ஜீரகம் அதே மாதிரி ஒரு ஸ்பூனு. குழம்புத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு அதிகம் விரும்பினா அதை போடலாம், இல்லை காரத்தை இதை போடலாம். இது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு. புளி நெல்லிக்காய் அளவு. பூண்டு வெங்காயமும் இந்த அளவு இருந்தால் போதும். இந்த ஒரு கப்பு அளவுக்கு, அதாவது ஒரு பொடி தான் இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை. இதை அலசிட்டு வதக்கிட்டு அரைச்சிடலாம். வானலில் எண்ணெய் விட்டு கீரையை கொஞ்சம் வதக்கிறேன். அலசிட்டு போட்டது இது மட்டும்தான் வதக்கணும். மீதியெல்லாம் பச்சையாகவே போட்டு அப்படியே வதக்காமல் அரைக்கலாம். கொஞ்சம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு, ரொம்ப கலர் மாறணுன்னு இல்லை, ஓரளவு வதங்கினோன்னு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ நான் இதுலேருந்து எடுத்துடுறேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு அரைக்க கொடுத்த பொருள்லாம் அப்படியே பச்சாவே போட்டுக்கிறேன். பாருங்கள், வதக்காமல். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், உப்பு, மிளகாய்த்தூள், இதை குழம்புத்தூள், மஞ்சத்தூள் இதை போட்டுக்கிறேன். இது கூட வதக்கின முடக்கத்தான் கீரையும் போட்டுக்கிறேன். இப்போ இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பெல்லாம் போட்டதுனால குழம்பு கொதிக்கும் போது போடணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், வானலில் எண்ணெய் விட்டு அது காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளிக்க சொன்ன பொருள்லாம் இதில் போட்டுருவேன். இது கருவேப்பிலை, தக்காளி எதுவும் தேவையில்லை. வெங்காயம் அரைச்சதுனால அதுவும் போட வேண்டாம். இது தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். பாருங்கள், அந்த அரைச்ச விழுது புளி தண்ணியில் அரைச்ச விழுதை கரைச்சிடுறேன். இதை அப்படியே அதில் ஊற்றி தொடவிட்டோம்னா அது கெட்டியான பிறகு அப்படியே நம்ம எடுக்க வேண்டியதுதான். புளி தண்ணியை கரைச்சிட்டதுனால இது வேறு எதுவும் போட தேவையில்லை. இது அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்க கலரி விடுங்க. கொதித்து இது ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்துக்கு இதை இறக்கிடலாம். இதுக்கு நிறைய பொருளும் தேவையில்லை, செய்கிறதும் ரொம்ப எளிது. ஆனால் இதை டேஸ்ட் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அடிக்கடியும் செய்வீங்க. இது கொதித்த பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். தீயை மீடியம் சைஸில் வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஓரங்கள் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்முடைய முடக்கத்தான் கீரை குழம்பு
ரெடி ஆயிடுச்சு காரக்குழம்பு. இது எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம், கசப்பே தெரியாது. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.